தூங்கி விட்டேனாம் அதை பெரிய துக்கமாக பேசுகிறார்கள் அப்படின்ற மாதிரி. நான் தூங்குறது எனக்கே தெரியாமல் மாமா வீடியோ எடுத்துகிட்டு இருக்காங்க. போன வீடியோவில் சொன்ன மாதிரி எதுக்காக நாங்கள் சேலம் வந்திருந்தோம்னா, அக்கா வீட்டிலேருந்து நாங்கள் எல்லோரும் ஃபேமிலியாக ராமேஸ்வரம் போகலான்னு பிளான் பண்ணி சேலம் டு ராமேஸ்வரம் தான் வந்திருந்தோம். தூங்கி எந்திரிச்சு பார்க்குறோம் விடிய காலையில் 5:30 மணிக்கு நாங்கள் பாம்பன் பாலம் ரீச் ஆகிட்டோம். நாங்கள் போன நேரம் என்னமோ சூப்பராக ட்ரெயின்லாம் போகிறத பார்த்தோம். செம்ம ஜாலியாக இருந்துச்சு. அது என்னோடய டயர்ட் ஃபேஸை அவாய்ட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் நம்ம பீச் கிட்ட ரீச் ஆகிட்டோம். நம்ம அறிந்தும் அறியாமலும் தெரியாமலும் பண்ண எல்லா பாவங்களையும் கழிக்கிறதுக்காக நம்ம ராமேஸ்வரத்தில் அப்படியே தலை முழுங்கி எந்திரிக்கணும்னு பீச்சுக்குள்ளே போயிட்டோம். பார்த்தா கால் அளவுக்கு தான் தண்ணி இருந்தது. இன்னும் உள்ளே போயிட்டு முங்கி எந்திரிச்சிட்டோம். அப்புறம் சன்ரைஸ் பார்த்தோம். ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஏதோ நம்ம ஊர் வெளிநாடு ஆன மாதிரி இங்கே மாடு பார்க்க முடிய மாட்டேது. அங்கே போய் தான் நின்று பார்த்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் மணல் கிடச்சாவே இந்த மாதிரி எழுத ஆரம்பிச்சிடுவோம். அதுக்கப்புறம் நல்லா முழுகி எந்திரிச்சு பார்க்குற செம்ம கூட்டம். அப்படியே குளிச்சது கையோடு நம்ம உள்ளே போக ஆரம்பிச்சிட்டோம் கோயிலுக்குள்ளே. எதுக்காக 22 புண்ணிய தீர்த்தங்கள் இருக்குது. அதில் ஒரு ஆளுக்கு 25 ரூபான்னு பே பண்ண சொல்லியிருந்தாங்க. அந்த மாதிரி பே பண்ணி உள்ளே போனோன்னா அதுலேயும் நம்ம அந்த தீர்த்தத்தில் குளிச்சுட்டு வந்துடலாம். ஸோ நம்மளோட அனைத்து பாவங்களுமே இதில் கழிஞ்சிரும்னு சொல்கிறாங்க. ஏதோ பேர் தெரியாத கண்ட்ரியில் மாட்டிக்கிட்ட மாதிரி என்னை சுற்றி தமிழ் பேசுகிறவங்க என்னமோ கொஞ்சம் பேர் தான் இருந்தாங்க. அது தீர்த்த தெளிக்கிற இடத்துக்கு வந்துட்டோம். என்னால் ஃபுல் வீடியோஸ் எடுக்க முடியல. ஃபோனெல்லாம் தண்ணி. அப்புறம் ட்ரெஸ் எல்லாம் மாற்றிட்டு கோயிலுக்குள்ளே போக ஆரம்பிச்சிட்டோம். நெக்ஸ்ட் என்னன்றது நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.